அனைவருக்கும் வணக்கம். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் 2 ஏப்ரல் 2023 இருக்கிற பார்ட் ஏ கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா SM26A. அந்த சேம் சிலபஸில் இன்னொரு பேப்பரும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. டேம் 6 லீனியர் அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் 2 ஆர் லீனியர் அல்ஜிப்ரா ரெண்டுத்துக்கும் ஒரே சிலபஸ் தான், கோடு தான் வேறு. ஸோ நீங்கள் ரெண்டுமே இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். Okay, first question பார்க்கலாம். If V is a vector space over F, then prove that alpha times 0 equal to 0 for every alpha belong to F. Okay. இப்போ நம்ம இந்த ஆல்ஃபா டைம் 0 தான் 0 நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஆல்ஃபா டைம் 0வை நான் கன்சிடர் பண்ணுறேன். அந்த 0 அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ஃபா வந்து பிலாங் டு எஃப். எப்போல்லாம் இது பிலாங் டு எஃப் கூட ஸ்கேல் ஆகுது உங்களுக்கு. வெக்டர் ஸ்பேஸில் இருக்கிற எலிமெண்ட் வந்து அது ஒரு வெக்டார். ஓகே, இப்போ இந்த 0 வந்து பிலாங் டு வி எடுக்கணும், இது ஒரு 0 எலிமெண்ட். இப்போ ஆல்ஃபா டைம் 0 ஈக்குவல் டு இந்த 0 நான் என்ன எழுத போகிறேன்னா 0 + 0. ஏன்னா அது 0 எலிமெண்ட் இல்லையா, 0வோட எத்தனை வாட்டி 0 ஆட் பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. அப்போ இந்த 0வை 0 + 0 அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஓகே, ஏன்னா இந்த வெக்டார் ஸ்பேஸில் வரும்போது 0 + 0 = 0 அப்படின்றது இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு. அடிஷனை பொறுத்து அது இருக்குது, ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ஃபா வந்து ப்ராடக்ட்டில் இருக்குது இல்லையா, இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணுறேன். ரைட் சைடில் மல்டிபிள் பண்ண போகிறோம், அதை ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அப்போ ஆல்ஃபா டைம் 0 + ஆல்ஃபா டைம் 0. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆல்ஃபா டைம் 0 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆல்ஃபா டைம் 0 இருக்குது. அப்போ கேன்சலேஷன் லா யூஸ் பண்ணுறேன். கேன்சலேஷன் லா யூஸ் பண்ணுறேன், இது அடிஷனை பொறுத்து கேன்சலேஷன் லா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கிறது என்னவாக இருக்குன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி இருக்கும். அப்போ 0 இருக்கும். 0 = ஆல்ஃபா 0ன்னு வரும். 0 = ஆல்ஃபா 0ன்னு எழுதக்கூடாது. ஸோ ரைட் லெஃப்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும்போது ஆல்ஃபா 0 = 0ன்னு எழுதுகிறேன். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த கொஷின், கிவ் எக்ஸாம்பிள் ஆஃப் லீனியர் டிபெண்டன்ட் செட் இன் R3. ஸோ அவங்க எக்ஸாம்பிள் தான் கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு த்ரீ வெக்டார்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ என்னென்னா 110, 313 and 533 ஆர் லீனியர்லி டிபெண்டன்ட் செட் இன் R3. எப்போ நம்ம இந்த லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லுவோம் அப்படின்னா 3 வெக்டார்ஸ் இருக்குது, தேர் எக்ஸிஸ்ட் 3 ஸ்கேலார்ஸ் λ1, λ2, λ3 such that λ1 v1 + λ2 v2 + λ3 v3 = 0 implies not all scalars 0 இருந்துச்சுன்னா அது லீனியர்லி டிபெண்டன்ட். ஓகே, இது இந்த 2 மார்க் இதுவே போதுன்னு நினைக்கிறேன். பட் இது எப்படி வருதுன்ட்டு நான் இங்கே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா சப்போஸ் இதே ஒரு கொஸ்டின் பேப்பரில் சில டைம் கொஸ்டின் வந்து லீனியர் டிபெண்ட்டாக வெரிஃபை பண்ணுங்கள், ப்ரூவ் தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ லெட்டர் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ λ1 × இந்த வெக்டார், இதை வந்து இப்படி நான் காலம் வெக்டாராக எழுதியிருக்கேன். அப்போ λ1 110 + λ2 313 + λ3 533 ஈக்குவல் இந்த 0ன்னு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 டைமென்ஷனலில் உள்ளே இருக்கிற த்ரீ கோஆர்டினேட்ஸ் இருக்குது இல்லையா, அதே போல் இங்கே 0 0 0ன்னு இருக்கணும். இந்த மேட்ரிக்ஸை எப்படி ஈக்குவேஷனாக எழுதுறது? ஃபஸ்ட்டு எலிமெண்ட் மல்டிபிள் பண்ணும்போது அது ஈக்குவேஷனாக எழுதலாம். அப்போது 1 × λ1 + 3 λ2 + 5 λ3 = 0. அடுத்தது செகண்ட் எலிமெண்ட்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 1 λ1 + 1 λ2 + 3 λ3 = 0. செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஒன் பண்ணும்போது 0 λ1 + 3 λ2 + 3 λ3 = 0. இப்போ 3 ஈக்குவேஷன் இருக்குது, 3 அன்னோன் இருக்குது. நம்ம 2 ஈக்குவேஷன் 3 அன்னோன் இருந்தாலே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அது 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷனாக இருக்கணும். நான் லாஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்து நான் சால்வ் பண்ண போகிறேன். இது நீங்கள் ஃபஸ்ட் இயரில் அல்ஜிப்ராவில் மேட்ரிக்ஸில் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதே போல் தான் இங்கே நம்ம பண்ணுறோம். ஓகே, சால்வ் லாஸ்ட் 2 ஈக்குவேஷன் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். அப்போ λ2 கோஎஃபிஷியன்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், அதை காலமாக எழுத போகிறோம். ஸோ 1 3 3 3 1 0 1 3. ஓகே, அப்போது இன்பிட்வீன் λ1 λ2 λ3 போட்டுருந்தோம். λ1 டிவைடட் பை இதை டிட்டர்மினண்ட்டாக எழுதணும், அதாவது மேட்ரிக்ஸாக எழுத போகிறோம். அப்போ λ1 பை டிட்டர்மினண்ட் தான், மேட்ரிக்ஸ் கிடையாது. λ1 பை 2/2 டிட்டர்மினண்ட். அப்போ 1 3 3 3 ப்ளஸ் λ2 பை ரிமைனிங் இருக்கிற 2 காலம். ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ செகண்ட் 2 1 3 எழுத போகிறோம். அப்போது 3 3 1 0 ஈக்குவல் டு λ3 பை 1 0 1 3. λ2 கோஎஃபிஷியன்ட்ல ஆரம்பிச்சு திருப்பி λ2 கோஎஃபிஷியன்ட்லேயே முடிக்கிறோம். இப்போ இதை எவாலுவேட் பண்ணணும். இது எப்படி பண்ணுவீங்க? λ1 பை 1 × 3 3 minus 3 3s are 9 equal to λ2 by 3 × 0 0 minus 1 × 3 3. This is equal to λ3 by 1 × 3 3 minus 1 × 0 0. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். λ1 by 3 minus 9 minus 6 வந்துடும். இங்கே வந்து λ2 by -3 வருது, இங்கே λ3 by 3ன்னு வந்துடுது. ஸோ -6 -3 +3 இது காமனாக இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணிடலாம், கேன்சல் பண்ணலாம். 3ஆல் கேன்சல் பண்ணிடலாம். இந்த -3ஆல் கேன்சல் பண்ணியிருக்கு. அப்போ λ1 by +2 λ2 by +1
lambda 3 by minus 1. வெறும் நீங்கள் ப்ளஸ் 3 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே -2 -1 +1 வரப்போகுது. அப்போ அதுதான் lambda 1 lambda 2 lambda 3யோட வேல்யூ. இங்கே எல்லாமே 0 கிடையாது. ஒருவேளை lambda 1 lambda 2 lambda 3 மூணுமே 0 வந்துச்சுன்னா அந்த given வெக்டார் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். இது நாட் ஆல் 0ன்னு வருது இல்லையா, அதாவது எது ஒன்றாவது நாட் ஈக்குவல் 0 வந்தாலும் இது நாட் ஆல் ஸ்கேலர் 0 தான். அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பட் இங்கே கொஷனுக்கு நான் டேரெக்டாக இது மட்டும் தான் எழுதியிருப்பேன். இது உங்களுக்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பேசிஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்பேஸ். பேசிஸ் என்ன டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்கும்போது எப்பவுமே ஸ்பேஸு சப்செட் இதெல்லாம் கேபிட்டல் லெட்டரில் நம்ம டினோட் பண்ணுவோம். அதில் இருக்கிற எலிமெண்ட்லாம் ஸ்மால் லெட்டரில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, வி வந்து வெக்டர் ஸ்பேஸ், அதில் இருக்கிற சப்செட் வந்து எஸ்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். எ சப்செட் எஸ் ஆஃப் எ வெக்டர் ஸ்பேஸ் வி இஸ் கால்ட் எ பேசிஸ் ஆஃப் வி இஃப் எஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் எலிமெண்ட்ஸ். அப்போ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இப்போ தான் லீனியர்லி டிபெண்டன்ட் பார்த்தோம் இல்லையா. அப்போ இதே போல் தர் எக்ஸிஸ்ட் ஸ்கேலர்ஸ் எத்தனை வெக்டார்ஸ் இருக்கோ தட் இஸ் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் ஆல் ஸ்கேலர்ஸ் 0 வரணும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அந்த காம்பினேஷனில் எத்தனை வெக்டார்ஸ்லாம் எழுத முடியுதோ அந்த பாசிபிள் வெக்டார்ஸோட collection the consist of linearly independent set and v equal to L of s. இதை தான் நம்ம பேசிஸ் நம்ம சொல்கிறோம். ஓகே, ரைட். அடுத்து find the dimension of a dual space R3. அப்போ ஜென்ரலாகவே டைமென்ஷன் ஆஃப் R3 இந்த மாதிரி R3 கொடுத்துட்டா அதோட டைமென்ஷன் 3. நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்னென்னா இப்போ டைமென்ஷன் ஆஃப் ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எப்போல்லாம் வெக்டர் ஸ்பேஸ் பற்றி பேசுகிறோமோ ஓவர் த ஃபீல்டு இருக்கணும். இப்போ டைமென்ஷன் ஆஃப் வி ஓவர் த எஃப் எம்மா இருந்துச்சுன்னா தென் டைமென்ஷன் ஆஃப் ஹோமோமார்பிசம் ஆஃப் V to F over F வந்து M ரெண்டுமே சேமாக இருக்கும். இந்த ஹோமோமார்பிசம் ஆஃப் VF இஸ் நத்திங் பட் டூயல் ஸ்பேஸ். அதுதான் நம்ம டூயல் ஸ்பேஸ்னால் V கேப் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் நமக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, டூயல் ஸ்பேஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ டைமென்ஷன் ஆஃப் ஹோமோமார்பிசம் இஸ் சேம் அஸ் டைமென்ஷன் ஆஃப் த டூயல் ஸ்பேஸ். நமக்கு இங்கே நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, dimension of dual space of R3 கேட்டிருக்காங்க. அப்போ dimension of dual space of R3 which is nothing but only 3. ஏன்னா இங்கே dimension of the home of VF is nothing but dimension of V சொல்கிறோம் இல்லையா. அப்போ இங்கே dimension of dual space of R3 is nothing but dimension of R3. அப்போ dimension of R3 3ன்னு சொல்லிட்டோம். ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் find the dimension of A of W na annihilator of W if W is a subspace of a finite dimensional space. ஆக்சுவலாக இது ஒரு தியரத்தில் பின்னாடி ஒரு 5 மார்க் கொஸ்டினில் 10 மார்க் கொஸ்டினில் கடைசியில் இதை ப்ரூவ் பண்ணுவோம். நான் அந்த பார்ட் மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். ஏன்னா 2 மார்க்கில் ஃபைன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் டேரெக்டாக ஃபார்முலா எழுதுனா மார்க் 2 மார்க் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ அதனால எழுதியிருக்கேன். ஸோ எப்போல்லாம் இங்கே W வந்து சப்ஸ்பேஸ் இருக்கோ அப்போ வந்து இதனோட டூயல் ஸ்பேஸ் எக்ஸிஸ்டாக இருக்கும். W சப்ஸ்பேஸில் W கேட்பது அது டூயல் ஸ்பேஸ். Wன்றது எதனோட சப்ஸ்பேஸ், வழக்கமாக வியோட சப்ஸ்பேஸ். அப்போ அதனோட டூயலும் இருக்கும். அப்போது பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம் இந்த டூயல் ஸ்பேஸ் ஆஃப் W வந்து இஸ் ஐசோமார்பிக் டு டூயல் ஸ்பேஸ் ஆஃப் V பை A ஆஃப் W. இது வந்து கோஷன்ட் வெக்டர் ஸ்பேஸ், கோஷன்ட் ஸ்பேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது எப்போ ஐசோமார்பிக்காக இருந்துச்சுன்னா அப்போ டைமென்ஷன் ஆஃப் W கேப் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் இந்த கோஷன்ட் ஸ்பேஸ். அப்போ டைமென்ஷன் ஆஃப் V கேப் பை A ஆஃப் W. ஸோ நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்ன, டைமென்ஷன் ஆஃப் டூயல் ஸ்பேஸும் டைமென்ஷன் ஆஃப் ஸ்பேஸும் சேமாக இருக்கும். அப்போ டைமென்ஷன் ஆஃப் W கேப் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் W, அதே போல் டைமென்ஷன் ஆஃப் V கேப் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் V. அப்போ இங்கே W கேப் V கேப் பதில் வெறுமனே V போட்டுக்கலாமா. அதே போல் எப்போல்லாம் இந்த கோஷன்ட் ஸ்பேஸ் பார்க்குறோமோ அந்த டைமென்ஷன் வந்து அதோட சப்ராக்ஷன் அப்படியா இருக்கும். அப்போ டைமென்ஷன் ஆஃப் V பை டைமென்ஷன் ஆஃப் A ஆஃப் W. நமக்கு தேவை டைமென்ஷன் ஆஃப் A ஆஃப் W. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இருக்க மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் A ஆஃப் W லெஃப்ட்டுக்கு வந்தால் ப்ளஸ் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க டைமென்ஷன் W ரைட்டுக்கு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ இதுதான் ரிசல்ட் உங்களுக்கு. ரைட்டுனா டைரெக்டாக அந்த ஃபார்முலா எழுதிடலாம். பட் அவங்க ஃபைண்டுன்னு சொல்லி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ப்ரூவ் தட் A ஆஃப் W இஸ் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் V கேப். V கேப் வந்து டூயல் ஸ்பேஸ் ஆஃப் V சொல்லியிருக்காங்க. ரைட்டு, இப்போ நமக்கு டூயல் ஸ்பேஸோட டெஃபினேஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் டிஃபைன் டூயல் ஸ்பேஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, டூயல் ஸ்பேஸ் வந்து A ஆஃப் W. இது என்னென்னா செட் ஆஃப் ஆல் F பிலாங் டு V கேப், F பிலாங் டு த டூயல் ஸ்பேஸ். இப்போ டூயல் ஸ்பேஸ்ன்னு நம்ம அங்கே சொல்கிறோன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்னவாக இருக்கும், ஹோமோமார்பிசம் ஃப்ரம் V டு F-ஆக இருக்கும். ஸோ விச் இஸ் எ மேப்பிங். அப்போது V கேப்பில் ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அது ஒரு மேப்பாக எடுப்போம் நாம, அதனால் Fன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ A ஆஃப் W ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் the mapping belong to dual space of V. அப்போ F belong to V cap such that அது மட்டும் இருந்தால் பார்த்தாது. F of W, F of small w equal to 0. அந்த small w எங்கே இருக்குன்னா கேபிட்டல் Wல இருக்குது. அப்போ கேபிட்டல் Wல இருக்க ஒவ்வொரு Wக்கும் F of W 0வாக இருக்கும். அதுதான் நம்ம dual space அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், A of W is a subspace of V cap சொல்லணும்.
இப்போ சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லும்போது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் போதும், இப்போ ஆல்ஃபா பீட்டான்றது 2 ஸ்கேலார் இருக்குது, அதே போல் நம்ம எந்த ஸ்பேஸ் எடுக்கிறோமோ அதுலேருந்து 2 வெக்டார் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜி வந்து பிலாங் டு ஏ ஆஃப் டபிள்யூ நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு எலமெண்ட் இன் ஏ ஆஃப் டபிள்யூ எடுக்கிறோம். ஏ ஆஃப் டபிள்யூவில் இருக்க எலமெண்ட் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும், டூயல் ஸ்பேஸில் இருக்க எலமெண்ட் விச் இஸ் நத்திங் பட் த மேப்பிங். அப்போ ஏ ஆஃப் டபிள்யூவில் 2 எலமெண்ட் இருக்குன்னா எஃப் அண்ட் ஜின்னு எடுத்துக்கலாமா, இல்லாட்டி எஃப் அண்ட் ஜி பிலாங் டு ஏ ஆஃப் டபிள்யூ. அது எப்படி 2 ஸ்கேலார் எடுத்துக்கணும், ஸ்கேலார்னாலே எங்கே இருக்கும், ஃபீல்டில் இருக்கும். அண்ட் ஆல்ஃபா பீட்டா பிலாங் டு எஃப். அதே போல் இங்கே அனிகுலேட்டட் டெஃபினிஷன் பிரகாரமே எஃப் ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் டபிள்யூ பிலாங் டு கேபிட்டல் டபிள்யூ. அப்போ டபிள்யூ பிலாங் டு கேபிட்டல் டபிள்யூ எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ எஃப் பிலாங் டு ஏ ஆஃப் டபிள்யூ இம்ப்ளைஸ் டெஃபினேஷன் பிரகாரம் எஃப் ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு 0. அதே போல் ஜி பிலாங் டு எஃப் டபிள்யூ இம்ப்ளைஸ் பை த டெஃபினேஷன் ஜி ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு 0 ஃபார் எவ்ரி டபிள்யூ பிலாங் டு டபிள்யூ. இதை நம்ம அசீவ் பண்ணிக்கிட்டோம். ஃப்ரம் த டெஃபினேஷன்லேருந்து நமக்கு இது கிடைக்குது. இப்போ நம்மளோட கிளைம் என்ன ப்ரூவ் பண்ணணும், சப்ஸ்பேஸ்க்கு ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜியும் பிலாங் டு ஏ ஆஃப் டபிள்யூ. அப்போ இது ஒரு மேப்பிங் இல்லையா, இந்த மேப்பிங் பிலாங் டு ஏ ஆஃப் டபிள்யூனா அண்டர் சம் எலமெண்ட் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அப்போ நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோன்னா ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜி ஆஃப் டபிள்யூவை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ எஃப்பும் ஜியுன்றது நமக்கு என்ன நமக்கு தெரியும், அது டூயல் ஸ்பேஸில் இருக்குது. இட்ஸ் ஹோமோமார்ஃபிசம். அப்போ ஹோமோமார்ஃபிசம் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் இந்த ஸ்கேலார் இருந்துச்சுன்னா வெளியே எடுத்துகிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து எலமெண்ட்டோட மேப் ஆகும். அப்போ ஆல்ஃபா டைம்ஸ் எஃப் ஆஃப் டபிள்யூ ப்ளஸ் பீட்டா டைம்ஸ் ஜி ஆஃப் டபிள்யூ. இது எதனோட டெஃபினேஷன் யூஸ் பண்ணுறோம், ஹோமோமார்ஃபிசத்தோட டெஃபினேஷன் கொண்டு வந்துடும். அகைன் எஃப் ஆஃப் டபிள்யூன்னு நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், 0ன்னு இப்போ தான் இந்த டூயல் ஸ்பேஸ் அனிகுலேட்டட் டெஃபினேஷன்லேருந்து கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. அப்போ இந்த எஃப் ஆஃப் டபிள்யூக்கு பதிலாக 0 போடலாமா, அதே போல் ஜி ஆஃப் டபிள்யூக்கு பதிலாக 0 போடலாமா. ஆல்ஃபா இன்ட்டு 0 ஸ்டார்டிங்லேயே ஒன்று ப்ரூவ் பண்ண இல்லையா, ஆல்ஃபா 0 ஈக்குவல் டு 0ன்றது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இது 0 வந்துடுமா, இதுவும் 0 வந்துடும். ஸோ அப்போ ஓவராலாக நமக்கு என்ன வந்திருக்குது, ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜி ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பேட்டர்னில் இருக்கா, எஃப் ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் இந்த உள்ள இருக்க டபிள்யூ எதில் இருக்குன்னு அர்த்தம், கேபிட்டல் டபிள்யூவில் இருக்கிற அர்த்தம். அப்போ இது எதில், அப்போ அது என்ன நம்ம சொல்கிறோம், சப்ஸ்பேஸ் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த அனிகுலேட்டட் டெஃபினேஷன் டபிள்யூ இஸ் சப்ஸ்பேஸ் தான். ஓகே, அப்போ திஸ் இஸ் பிலாங் டு ஏ ஆஃப் டபிள்யூ. அப்போ இந்த மேப்பிங், அப்போ டபிள்யூ வந்து பிலாங் டு கேபிட்டல் டபிள்யூனா அது எஃப் எதில் இருக்குன்னு அர்த்தம், எஃப் வந்து ஏ ஆஃப் டபிள்யூவில் இருக்குது. ஸோ அதே போல் ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜி எதில் இருக்குது, நமக்கு ஏ ஆஃப் டபிள்யூவில் இருக்குது. ஸோ இது ப்ரூவ் பண்ணுறதால ஏ ஆஃப் டபிள்யூ இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் த டூயல் ஸ்பேஸ் வி. அடுத்தது கிவன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் சொல்கிறாங்க. இன் எஃப்என் ஆக்சுவலாக இது யூக்ளிடியன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. நான் ஜென்ரலாக இன் எஃப்என்னா அந்த பவரில் எழுதணும், ப்ராக்கெட்டில் எழுதணும், அந்த டைமென்ஷன் வச்சு எழுதணும்னு அர்த்தம். இஃப் எஃப்என் டிஃபைன், அப்போ யூன்ற எலமெண்ட்டில் எஃப்னாலே ஸ்கேலார் இல்லையா, எஃப்னாலே அங்கே ஃபீல்டு நம்ம சொல்லுவோம். எஃப்என்னா அப்போ என் டைமென்ஷனல் ஸ்கேலார், அப்போ அது டப்புலாக எழுதணும், என் டப்புலாக எழுதணும். அப்போ யூ ஈக்குவல் டு என்னவாக இருக்கணும், ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா என். அதே போல் வீன்ற ஒரு எலமெண்ட் எஃப்என்ல இருந்துச்சுன்னா பீட்டா 1 பீட்டா 2 எக்ஸெட்ரா பீட்டா என். இப்போ இதை நம்ம இன்னர் ப்ராடக்ட் யூவின்னு சொல்லுவோம். இந்த இன்னர் ப்ராடக்ட் யூவி எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ஃபாவில் இங்கே யூவில் ஃபஸ்ட் எலமெண்ட் எடுக்கிறோம், ஆனால் வியில் ஃபஸ்ட் எலமெண்ட் எடுக்கிறோம், அதோட பாராக எடுத்து மல்டிபிள் பண்ணுறோன்னு அர்த்தம். இப்படி டிஃபைன் பண்ணுறோம். அப்போ ஆல்ஃபா 1 பீட்டா 1 பார் ப்ளஸ் ஆல்ஃபா 2 பீட்டா 2 பார் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஆல்ஃபா என் பீட்டா என் பார் இப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா த ப்ராடக்ட் டிஃபைன்ட் இஸ் அன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கான டெஃபினேஷன் இது எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். இங்கே நமக்கு அது தேவையில்லை. ஓகே, எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்கேன், கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். இன் அன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் V, when would you say that U is orthogonal to V, where UV belong to capital V? Again, vector space, inner product space, இதெல்லாம் capital letterல மென்ஷன் பண்ணோம். அதில் இருக்க எலிமெண்ட் எல்லாமே ஸ்மால் லெட்டர். அப்போ 2 எலிமெண்ட் UV இன் கேபிட்டல் V இருந்துச்சுன்னா U வந்து orthogonal to V எப்போ சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. which is nothing but orthogonal டெஃபினிஷன் கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கேன் பாருங்க. if UV belong to V, capital V, then U is said to be orthogonal to V if இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் எழுதுனால நம்ம என்ன ட்ரீட் பண்ணோம், என்ன ப்ராடக்ட் ஆஃப் யூவி ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ப்ராடக்ட் பிட்வீன் யூவி வந்து 0வாக இருந்துச்சுன்னா அந்த அந்த யூவை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்த்தோகோனல் வி சொல்லலாம். அதே போல் வி இஸ் ஆர்த்தோகோனல் டு யூவும் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், டிஃபைன் ரேங்க் ஆஃப் டி பிலாங் டு ஏ ஆஃப் வி. ஓகே, இப்போ வி வந்து ஃபைனல் டைமென்ஷனல் ஓவர் எஃப், then the rank of t is a dimension of vt. vt அப்போ இங்கே வந்து v வந்து ஃபைனல் டைமென்ஷன் வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது, அங்கே வந்து ஒரு மேப்பிங் t இருக்குது அப்படின்னா vtன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அது ரேஞ்ச் ஆஃப் tன்னு சொல்லுவோம். அந்த ரேஞ்ச் ஆஃப் t தான் நம்ம ரேங்க்னு சொல்கிறோம். then the rank of t is the dimension of vt. the range of vtயோட டைமென்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரேஞ்ச் ஆஃப் t ஓவர் f நம்ம சொல்கிறோம். ஓகே, the rank of t is the dimension of vt
இந்த VTனா ஆக்சுவலாக என்ன அர்த்தம், இந்த ரேஞ்ச் ஆஃப் டீன்னு அர்த்தம். அப்போ the dimension of range of VT தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரேங்க் ஆஃப் டீன்னு நம்ம சொல்கிறோம். எப்போவுமே இங்கே டிஃபைன் பண்ணும்போது ஓவர் த ஃபீல்டு எஃப் இருக்கணும். ஸோ அதனால் ஓவர் எஃப் எழுதுகிறோம். ஓகே. ஸோ அடுத்தது ரைட் த கண்டிஷன் ஃபார் T belong to A of A to be சிங்குலர். சிங்குலராக இருக்க டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், if V is a finite dimensional over F சொல்கிறோம், then T belong to A of A is singularனா if and only if there exists an element in vector space V. அப்போ எலமெண்ட் சொல்லும்போது small v, அது not equal to 0 இருக்கணும். there exists an element small v not equal to 0 in capital V such that Vt, அது image of V under T equal to 0 இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம், அதை Tன்ற எலமெண்ட் என்னன்னு நம்ம சொல்கிறோம், சிங்குலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Tன்ற அந்த மேப்பிங் சிங்குலர் நம்ம சொல்கிறோம். ஓகே. ரைட் டவுன் த மேட்ரிக்ஸ் ஆஃப் T belong to A of V. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் சொல்கிற லீனியர் மேட்ரிக்ஸ் தான் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே. அப்போ ரைட் டவுன் த மேட்ரிக்ஸ் ஆஃப் T belong to A of V இந்த பேசிஸ் ஆஃப் V1 V2 எக்ஸெட்ரா Vn. இது எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இஃப் T belong to A of Vனா தென் த மேட்ரிக்ஸ் ஆஃப் Tயோட மேட்ரிக்ஸு under the basis V1 V2 etc. Vn எப்படி எழுதுனா m of t, small m of t னா matrix of t ன்னு அர்த்தம். this is equal to இப்போ n dimensional basis இருக்கு, பேசிஸில் n எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அதை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக alpha 11 ப்ளஸ் alpha 12 எக்ஸெட்ரா alpha 1n, இங்கே n எலமெண்ட் இருக்கிறதுனால nல முடியுது. இப்போ செகண்ட் ரோ வரும்போது alpha 21 alpha 22 எக்ஸெட்ரா alpha 2n இது மேட்ரிக்ஸ் எக்ஸெட்ரா nth ரோ வரும்போது alpha n1 alpha n2 எக்ஸெட்ரா alpha nn. வேர் இப்போ நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த V1 V2 Vnலாம் இருக்கு இல்லையா, அப்போ Vi of t இந்த மேப்பிங் T Vi of t ஈக்குவல் டு நமக்கு என்னவா இருக்கணும், சமேஷன். இதை ஜென்ரலாக எழுதும்போது இந்த எலிமெண்ட்டில் alpha ij இன்ட்டு Vj எழுதுகிறோம், சமேஷன் ஓவர் ஜே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் Vi இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் சமேஷன் ஓவர் ஜே இருக்குது, alpha ij Vj. இந்த கண்டிஷனை இது எழுதணும், நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். m of t ஈக்குவல் டு திஸ் வேர் Vit ஈக்குவல் டு சமேஷன் ஓவர் ஜே alpha ij Vj. அப்படி இருந்துச்சுன்னா இந்த m of t தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மேட்ரிக்ஸ் ஆஃப் t அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Find the relationship between the matrices of T belong to A of E in two different bases அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே ஃபைண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட் த ரிலேஷன் நம்ம டேரெக்டாக எழுதியிருக்கலாம், ஃபைண்டுன்றதால டிரைவ் பண்ண வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷனில் வர்றது. ஸோ அது அவ்வளோ பெருசாக நம்ம எழுத முடியாது இல்லையா, தேவையான பாட்டு மட்டும் எழுதிட்டு நான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் பேசிஸில் இருக்குது. இப்போ தான் நம்ம எழுதணும் இல்லையா, m of t எழுதும்போது நம்ம என்ன பண்ணோம், m of t இங்கே அந்த கொஷனில் இப்போ இங்கே மேட்ரிக்ஸ் ஆஃப் டி எழுதும்போது இது m of tன்னு எழுதுறோம் இல்லையா, இதை சிம்பிளாக நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம்னா m of t ஈக்குவல் டு த மேட்ரிக்ஸ் ஆல்ஃபா ijன்னு எழுதலாம் நம்ம. ஓகே. ஸோ இங்கே V1 V2 எக்ஸெட்ரா Vn வரும்போது ஆல்ஃபா ij இருக்குது. அப்போ இது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, Vi of t ஈக்குவல் டு சமேஷன் ஆல்ஃபா ij Vjன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த கொஷனில் ரெண்டு டிஃப்ரெண்ட் பேசிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது டீன்ற மேட்ரிக்ஸ் ஆஃப் டி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிஸ் வச்சு எழுதும்போது m1 of t எழுதுகிறோம். லேட் m1 of t ஈக்குவல் டு ஆல்ஃபா ij. அப்போ ஆல்ஃபா ij இருக்கும்போது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், தேர்ஃபோர் Vi of t ஈக்குவல் டு சமேஷன் ஆல்ஃபா ij Vj. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே எந்த பேசிஸாக இருக்குது, V1 V2 எக்ஸெட்ரா Vn தான் பேசிஸாக இருக்குது, சமேஷன் ஓவர் ஜே. ஸோ இன்னொரு பேசிஸ் W வச்சு எழுத போகிறோம். அப்போ ஆல்ஃபா ijக்கு ஸ்கேலாக இருக்கும் பதிலாக பீட்டா ij நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லேட் m2 of t ஈக்குவல் டு த மேட்ரிக்ஸ் பீட்டா ij வேர் இங்கே அதே போல் கண்டிஷன். இப்போ இங்கே W வச்சு வர்றதா பேசிஸ். அப்புறம் Wit ஈக்குவல் டு சமேஷன் பீட்டா ij Wj வேர் சமேஷன் ஓவர் ஜே. அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் பேசிஸ் வச்சு ரெண்டு மேட்ரிசஸ் எழுதியிருக்கோம். ஓகே. அப்போ எஸ்ன்றது என்னென்னா BA LTனா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லெட் எஸ் பி ஏ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஆன் V டிஃபைன்டு பை VI S ஈக்குவல் டு WI. அதாவது இந்த ரெண்டு பேசிஸும் வர மாதிரி இருக்கணும். ஓகே. VI S ஈக்குவல் டு WI இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். அப்போ பை த டெஃபினிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் கிவன் இன் எ கிவன் பேசிஸ். அதை நம்ம எப்படி எழுதலாம்னா m1 ஆஃப், அப்போ இங்கே ஒன்று S இருக்குது, இங்கே T இருக்கு இல்லையா, அப்போ m1 ஆஃப் ST S இன்வர்ஸ் ஈக்குவல் டு S T S இன்வர்ஸ். இதை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா மேட்ரிக்ஸ் பீட்டா ஐஜேவாக இருக்கணும். மேட்ரிக்ஸ் பீட்டா ஐஜே இஸ் நத்திங் பட் m2 of t. இதை ஈக்குவேஷன் 3 எழுதிக்கிறேன். அகைன் நம்ம டீலேருந்து m1 of tக்கு வந்து ஒரு ஐசோமார்பிசம் இருக்குது அப்படின்னா அது அந்த தியரத்தில் பெருசாக வரும். ஜஸ்ட் அந்த பார்ட்டை மட்டும் எழுதியிருக்கேன். T is from m1 of t is then isomorphism of A of V into Fn. Therefore அந்த m1 ST S இன்வர்ஸ் இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக மல்டிப்ளிகேஷன் எழுதலாம். அந்த ரிசல்ட் இருக்குது உங்களுக்கு. ஓகே. ரெண்டு மேட்ரிசஸ் இருக்குது. ஒரு மேட்ரிசஸ்க்குள்ளே
எஸ்டி அப்படின்ற 2 மேப்பிங் இருக்குது அப்படின்னா மல்டிபிளாக 2ஆக எழுதலாம்னு அர்த்தம். இங்கே 3 இருக்குது, அப்போ 3 மல்டிப்ளிகேஷன் எழுதலாம்னு அர்த்தம். அப்போ m1 இன்ட்டு m1 இன்ட்டு m1 S இன்வெர்ஸ். அதே போல் மேட்ரிசஸ்குள்ளே S இன்வெர்ஸ் இருந்துச்சுன்னா இன்வெர்ஸை வெளியே எடுக்கலாம். அப்போ m1S த ஹோல் இன்வெர்ஸ். ஓகே, இந்த மாதிரி எழுதணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3யும் 4யும் பாருங்கள். 3யோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு m1ST S இன்வெர்ஸ், இதுவும் m1ST S இன்வெர்ஸ். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ ஈக்குவேட் பண்ணும்போது m2 ஈக்குவல் டு m1S இன்ட்டு m1 இன்ட்டு m1 S இன்வெர்ஸ். இதுதான் இப்போ m1ன்றது வந்து இதை பேசிஸ் v1 v2 பேஸ் பண்ணியிருக்கும். இந்த S வரும்போது WI பேஸ் பண்ணியிருக்கிறது. உங்களுக்கு VISன்னு வரும்போது நமக்கு WI பேஸ் பண்ணியிருக்குது. இதுதான் ரிலேஷன் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் பேசிஸ் வச்சு வர்றது உங்களுக்கு. ஓகே, இன்னொரு காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.